மோட்டோரோலா வந்து மோட்டோ G35 5G அப்படிங்கிற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் வருது, மேலும் இந்த ஃபோன் நல்லா இருக்கா முதற்கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த மோட்டோரோலோட மோட்டோ G35 5Gயோட பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபோனோட பேக் சைட் நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து லீஃப் கிரீன், மிட்நைட் பிளாக், கோவா ரெட் அப்படிங்கிற 3 கலர்ஸில் வருது. ஃபோனோட வெயிட் 185 கிராம் வருது. அது மட்டும் இல்லாமல் திக்னஸ்ன்னு பார்க்கும்போது 7.79 mm திக்னஸோட வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனுக்கு IP52 ரேட்டிங் இருக்குது. அதனால் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸாக வருது. அதெல்லாம் லைட்டாக தண்ணி பட்டால் பிரச்சனை இருக்காது. ஸோ பில்ட் குவாலிட்டி ஒரு 10,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.72 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்டர் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங்கும் தராங்க. இது போய் இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 1000 நிட்ஸ் வரை பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. இது ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. மேலும் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு கார்னிங் உள்ள கிளாஸ் 3 கொடுக்குறாங்க. ஸோ அகைன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல ஒரு டீசென்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க சொல்லணும். அதுமே நமக்கு ஃபுல் HD ப்ளஸ் ரெசிஸ்டர் உள்ள ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நமக்கு ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஒரு 6 nm ப்ராசரில் செஞ்ச யூனிசோக் T760 அப்படிங்கிற ஒரு ஆட்டோ கோர் சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு Cortex A76 கோர்ஸ் பேஸ் பண்ணிக்கிற ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக மாலியோட G57 MC4 அப்படிங்கிற GPU கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் பார்க்க முன்னாடி இந்த ப்ராசரோட ரேங்கிங் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இந்த ப்ராசருக்கு நமக்கு வந்து 103வது ரேங்க் வருது. மார்க்னு பார்க்கும்போது 100க்கு 33 மார்க் தான் எடுக்குது. ஸோ கம்மியான மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் இது சீக்ரெட் சிப்செட்டாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு என்ட்ரோல் சிப்செட்டாக வருது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கேட்டிங்கன்னா லைட் வெயிட்டான ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மற்றபடி ஹெவியான மல்டி டாஸ்கிங்க்கு அந்தளவுக்கு செட் ஆகாது. அதுவே கேம்ஸை பொறுத்தவரை நமக்கு வந்து ஒரு இன்ட்ரோல் கேம்ஸோ இல்லை குட்டியோட கேம்ஸ் வந்து விளையாடலாம். மற்றபடியாக மிட் செட்டிங் கேம்ஸோ இல்லை ஹெவியான கேம்ஸோ இல்லை கிராஃபிக் இன்டென்சிவான கேம்ஸோ விளையாடணும் நினச்சிங்கன்னா செட் ஆகாது இந்த ஃபோனில். ஸோ லைட்டான சோஷியல் மீடியா ஆப்ஸ் தான் பயன்படுத்த போகிறேன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேயாக இருக்கும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜை பற்றி பார்க்கலாம். இந்த மோட்டோவோட G35 5G 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டோரேஜ் மற்றும் இன்டர்னல் கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 வந்திருக்கு. மற்றபடியாக மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கொடுக்குறாங்க. 1 TB எக்ஸ்டர்னல் பண்ணலாம். ஆனால் இது ஹைப்ரிட் சிம் செட்டை தராங்க. அதனால் 2 சிம் கார்டு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டு ஃபோன் அட் டைமில் யூஸ் பண்ணிக்கிட முடியும். அடுத்ததாக ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 14 OSல மோட்டோரோலா கஸ்டம் இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அப்டேட்ஸ் பொறுத்தவரை இந்த ஃபோனுக்கு ஒரு வருடத்துக்கான OS அப்டேட்ஸ் தரதா சொல்லியிருக்காங்க. அதாவது Android 15 வரையும் அப்டேட் பண்ணலாம். அது செக்யூரிட்டி பேட்ச் பொறுத்தவரை 2 வருடத்துக்கு வந்து அப்டேட்ஸ் தரதாக சொல்லியிருக்காங்க. அடுத்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் நமக்கு ஃபோனில் 2 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான மெயின் சென்சர் கொடுக்குறாங்க. இது f1.8 ஆப்பர்ச்சரில் வருது. ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது f2.2 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஸோ ஃபோனோட பேக் சைட் நமக்கு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய 4K குவாலிட்டியில் வீடியோ எடுக்கக்கூடிய மொதல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற பேர் பெற்றிருக்கு இந்த ஃபோன். காரணம் 10,000 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் வீடியோ தான் எடுக்க முடியும். ஆனால் இந்த ஃபோனில் பேக் சைட் கேமரா பயன்படுத்தி 4K குவாலிட்டியில் வந்து வீடியோஸ் எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. மற்றபடியே செல்ஃபி கேமரா பற்றி பேசும்போது ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது f2.45 ஆப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டனில் தராங்க. அடுத்ததாக ஆடியோ பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு 3.5 mm ஆடியோ ஜாக் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து FM ரேடியோ சப்போர்ட்டும் தராங்க. இது போல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தராங்க டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து 5Gக்கான SNC சப்போர்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 12 5G பேண்ட்ஸ் இருக்குது. இது இப்போ 4Gக்கான விவோல்டி, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயங்கள் தராங்க. NFC வந்து சில கண்ட்ரீஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. மற்றபடியாக ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து NFC இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பேட்டரிஸ் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஓரளவு டீசெண்டாக சார்ஜ் பண்ண முடியும். அடுத்ததாக விலை பற்றி பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஃபோன் 4GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 9,999 அப்படிங்கிற விலையில் ஃப்ளிப்கார்ட் மற்றும் மேஜரான ரீட்டெயில்ஸ் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பைனஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து 10,000 செக்மெண்ட்டுக்குள்ளே என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் மோட்டோரோலா கண்டிப்பாக இந்த ஃபோனில் பேக் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல டீசென்ட்டான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுபோல் 5G சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நல்ல ஒரு டீசென்ட்டான ஃபோன்ஸ் எல்லாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுனாலும் மற்றபடியாக குட்டி ஆப்ஸ் பயன்படுத்திட்டு எனக்கு வந்து 5G சப்போர்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோல்ஸ் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபோன் வாங்கலாம். குறிப்பாக உங்கள் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஃபஸ்ட் டைம் 5G யூஸராக இருக்கட்டும் அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபோன் கண்டிப்பாக செட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த மோட்டோரோலோட G35 5G பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நாரும் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோஸ் நிற்க நன்றி, வணக்கம்.